ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஏஏபி ஜீன்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, புறாக்களுக்கு ஏற்படக்கூடிய நோய்கள், என்னென்ன வகையான நோய்கள் வருது, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு, சளி. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பாக்ஸ், புறாக்களுக்கு ஏற்படக்கூடிய அம்மை. மூணாவதாக பார்த்தீங்கன்னா டைஜஷன் ப்ராப்ளம், புறாக்களுக்கு சரியானது செரிமானம் ஆகாமல் அந்த தீனியை மறுபடியும் வெளியே கக்குங்க, அந்த மாதிரியான ப்ராப்ளங்கள். அடுத்து வந்து டிசென்ட்ரி, வயிற்றுப்போக்கு. ரெண்டாவது இந்த பச்சை கழிச்சல், வெள்ளை கழிச்சல், அந்த மாதிரி ஏற்படக்கூடிய வியாதி வரும். அடுத்து வந்து சுக்கா, எலும்புருக்கி நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சுக்கா அதுக்கு அதோட அடுத்த ஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா நெக் ட்விஸ்டிங், அதாவது தலையாட்டி நோயின்னு சொல்லுவாங்க, அது வரும். அதுக்கடுத்து கேங்கர், வாய்க்குள்ளே இந்த வெள்ளையாக பஞ்சு மாதிரி வரும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஐ இன்ஃபெக்ஷன். இதுதான் மோஸ்ட்லி ஏற்படக்கூடிய வியாதிகள் நம்ம புறாக்களுக்கு. இது ஏன் வருது, எதுக்கு வருதுன்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கோல்டு எதனால் வருது அப்படின்னா கிளைமேட் சேஞ்சுனால் வரலாம். ரெண்டாவது நம்ம கேஜு சரியாக மெயின்டைன் பண்ணாமல் இந்த பழைய தண்ணியை குடிக்கிறதுனாலையும் என்னது வரும். அடுத்து வந்து பிஜிஎன் பாக்ஸ் அப்படின்னா அம்மை நோய் எதுக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து கொசுக்கடி, அதனால் என்னது வரும். இது மோஸ்ட்லி வந்து சிக்ஸுக்கு மட்டும்தான் வரும், பெரிய புறாக்களுக்கு வராது. வரும், ஆனால் ரொம்ப ரேராக தான் வரும். இது கிளைமேட் சேஞ்சு அதனாலேயும் வரும், ஓவர் ஹீட்டு அதனால் வரலாம். அதிகபட்சமாக வர்றதுக்கான காரணம் என்னென்னா, இந்த கொசுக்களால் தான் ஈஸியாக பரவும் இது. அடுத்து இந்த சுக்கா நோய் ஏன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுட்டு சரியாக டைஜஸ்ட் ஆகலை, புறாக்கள் தீனி எடுக்காமலே இருக்கும். ஒரு மாதிரி நெஞ்சு பிடிச்சி பார்த்தீங்கன்னா ஓடு மாதிரி இருக்கும், ஒரு பிளேடு மாதிரி ஆகிடும். சரியாக தண்ணி குடிக்காமல் சாப்பாடு எடுக்காமல் இறந்துடும். ஒரு சில புறாக்களுக்கு இதுவே என்னது தலையாட்டி நோயாகவும் வந்துடும். அப்படி அந்த தலையாட்டி நோய் வந்துருச்சுன்னா அதை குணப்படுத்துறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். தலையை சுற்றி ஒரே இடத்துல நின்றுட்டு இருக்கும், ஒரு ஸ்டேபிலிட்டி இருக்காது, பறக்க முடியாது, அதால் சரியாக தீனியை கொத்தி சாப்பிட முடியாது. இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வரும். வெள்ளை கழிச்சல் அதிலேருந்து ஸ்டார்ட் ஆகலாம், பச்சை கழிச்சல் ஸ்டார்ட் ஆகலாம். கேங்கர் வந்து பொதுவாக குஞ்சு புறாக்களுக்கு வரும். உணவு வந்து சரியாக க்ளீனாக இல்லை அப்படின்ற பட்சத்தில் வந்து கேங்கர் வரும். ஈரப்பதத்தோடு இருக்குது அப்படின்ற இதில் கேங்கர் வரும். வாய்க்குள்ளே ஒரு பஞ்சு மாதிரி ஒயிட் கலரில் ஃபார்ம் ஆகும், அதனால் வரும். ஐ இன்ஃபெக்ஷன் பொதுவாக கிளைமேட் சேஞ்சுனால் வரும். கிளைமேட் சேஞ்சஸில் பெரிய புறாக்களுக்கும் வரும், சின்ன புறாக்களுக்கும் வரும். இது வந்து ஒரு தொத்து வியாதி தான். ஒரு புறாக்கு வந்துருச்சுன்னா அடுத்தடுத்து ஃபாஸ்ட்டாக பரவிக்கிட்டே இருக்கும். இந்த வீடியோவில் புறாக்களுக்கு என்னென்ன வியாதி வருது, ஏன் வருது அப்படின்றத பற்றி பார்த்தோம். அடுத்து நெக்ஸ்ட் வீடியோவில் இதை எப்படி ஒரு தனித்தனி வீடியோவாக நம்ம மேக் பண்ணி போடுவோம். இன்னும் இந்த மாதிரியான தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுற நண்பர்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் ஆலில் போட்டுக்கோங்க. இதுக்கடுத்து நம்ம போடுற வீடியோஸ் தொடர்ந்து உங்களோட நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.